பெங்களூருவை சேர்ந்த 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? கர்நாடக மாநிலத்தில் 2 குழந்தைகள், அதாவது 3 மற்றும் 8 மாத ஆண் குழந்தை இருவருக்கு பினோமா என்ற வைரஸ் தொற்று ஏற்பட்டு அங்கு இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வீடு திரும்பி இருப்பதாகவும், இது குறித்து நோய் தொற்று பாதிப்பை கண்டறிந்ததற்காக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமானது பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வகையான தொற்று நோய் காற்றில் பரவக்கூடியது என்றும், கொரோனா பெரும் தொற்றை போலவே காய்ச்சல், இருமல், சளி, தொண்டை வலி போன்ற அறிகுறிகள் இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கக்கூடிய ICMR காற்றின் மூலம் பரவும் தொற்று நோய் எனவும், மேலும் நோய் பாதிக்கப்பட்ட ஒருவரிடம் இருந்து மற்றவருக்கு கொரோனா தொற்று போலவே இது அதே பாதிப்பை உண்டாக்கக்கூடிய வைரஸ் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நோய் தொற்றில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கை கழுவுதல், முகக்கவசம் அணிதல் போன்றவற்றை கடைபிடிக்க வேண்டும் என தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் அறிவுறுத்தியிருக்கக்கூடிய நிலையில், தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட எல்லையோர பகுதிகளில் இது குறித்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு இருப்பதாகவும், கர்நாடக மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அந்தந்த பேருந்துகள் மற்றும் சாலையோரங்களில் வரக்கூடியவர்கள் முழுவதுமாக கண்காணிக்கப்பட்டு பினோமா என்ற வைரஸ் தொற்று ஏற்படக்கூடியதற்கு அறிகுறிகள் ஏதேனும் இருப்பினும் அது போன்ற இருப்பவர்கள் உடனடியாக கண்டறியப்பட்டு அந்தந்த மாவட்ட பகுதிகளில் ஏற்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் மூலியமாக தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருப்பதாகவும், அதே போல் இந்த தொற்று குறித்து அச்சப்பட தேவையில்லை எனவும், கொரோனா தொற்று போலவே இதே போல என்ற வைரஸ் பல்வேறு நாடுகளில் இருந்தாலும் கர்நாடக மாநிலத்தில் 2 குழந்தைகள் பாதிப்பு குறித்து அண்டை மாநிலங்களில் இது போன்ற தொற்று பாதிப்பு ஏதேனும் உள்ளதா என்ற கண்டறிவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் தகவல் தெரிவித்துள்ளது.